அழிவின் விளிம்பில் உள்ள 1000 ஆண்டு கால பழமை வாய்ந்த சோழர் கால கல்வெட்டுக்களை மீட்டு பராமரிக்க அரசுக்கு வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர் கால கல்வெட்டுக்கள் உரிய பராமரிப்பு இன்றி உள்ளன. இந்த கல்வெட்டுக்கள் கடந்த 1974ஆம் ஆண்டு தொல்லியல் துறையினர் கணக்கெடுத்த போது 26 இடங்களில் தமிழ் எழுத்துக்களால் ஆன கல்வெட்டுக்கள் உள்ளதும் கண்டறியப்பட்டது. இந்த கல்வெட்டுக்கள் இயற்கை சீற்றங்களாலும் பல ஆண்டுகளாக பக்தர்கள் கல்வெட்டுக்கள் மீது நடந்து செல்வதாலும் சிதைந்து வருவதாக வரலாற்று ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். அழிவின் விளிம்பில் உள்ள கல்வெட்டுக்களை பத்திரமாக மீட்டு அரசு பராமரிக்க முன்வர வேண்டும் என அரசுக்கு வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரிய நீண்ட காலமான ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 வருடம் ரொம்ப பழமையான சிவன் கோயில் இது. இந்த சிவன் கோயில் இருக்கிற இந்த கல்வெட்டுகள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது. நம்ம கல்லெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. 3 வகையில் இந்த கல்லெல்லாம் வந்து கல்வெட்டெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. ஒன்று வந்து கல்லையை வந்து பேத்து எடுத்துகிட்டு உடைச்சி கல்வெட்டு அப்படி எடுத்துருக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டில் இருக்கிற இந்த கல்வெட்டு வந்து முதலாம் குலோத்துங்க கல்வெட்டு இங்கே இருக்கிறது. இந்த கல்வெட்டு வந்து மக்கள் வந்து ஒரு 1000 வருஷமாக இது மாதிரி நடந்து போயிட்டதுனால ஒரு 7 அடி நீளமுள்ள ஒரு கல்வெட்டு, 4 அடி அகலமுள்ள அந்த கல்வெட்டு என்ன இருக்குன்னா சென்டரில் பூரா தேஞ்சி 2 பக்கமும் கல்வெட்டில் இருக்கிற எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிருக்குது. ஸோ இதை நம்ம பாதுகாக்கணும். இதுக்கு அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாறையிலே வந்து 2-3 கல்வெட்டு இருக்கிறது. இந்த 3 கல்வெட்டும் அதே மாதிரி தான் மக்கள் வந்து நடந்து போயிட்டு கல் தேஞ்சு போயிருக்குது. இப்படி அழிவில் இருக்கிற அந்த கல்வெட்டுகளை நாம் வந்து பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வரலாறை மீட்டெடுக்க வேண்டும். அந்த வரலாறை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆர்வக்குழு என்கிற அமைப்பு உருவாக்கி நாங்கள் தொடர்ச்சியாக பணி செய்து வருகிறோம். இதை எங்களோடு சேர்ந்து ஒசூர் மக்கள் சங்க அமைப்பும் சேர்ந்து நாங்கள் இதை முன்னெடுக்கிறோம். இந்த வரலாறை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் வரலாறையும் கல்வெட்டையும் மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம்.